வணக்கம் நேயர்களே. திருப்பதி வந்தால் திருப்பம் தீப்பொறி போல இருக்கும் என்று சொல்லி நாங்கள் ஒரு சினிமா பாடல் வரிகளை பார்த்திருப்போம். அதே போல திருப்பதியில் இப்பொழுது தீப்பரவல் ஏற்பட்டிருக்கிறது. அந்த தீப்பரவலினால் முக்கியமான ஆவணங்கள் எரிந்து நாசமாக இருக்கின்றன. அந்த ஆவணங்கள் எரிந்து நாசமானதற்கும் இந்த தீ பரவியதற்கும் திட்டமிட்ட சதி இருக்கிறதா இல்லையா என்பது தொடர்பில் இப்பொழுது சிஐடி ஈடுபட்டு வருகிறது. அது தொடர்பாக நாங்கள் பார்ப்போம் விரிவாக. திருப்பதி என்றால் உங்களுக்கு தெரியும், அது பல கோடி பில்லியன் கணக்கான சொத்துக்களை கொண்ட ஒரு கோயில் இல்லையா? திருப்பதி வெங்கடேஸ்வர சுவாமி என்று சொன்னால் பணக்கார சுவாமி என்று சொல்வார்கள். அந்த ஆலயத்தின் துணை கோயில்களும் இருக்கின்றன. அந்த ஆலயத்திற்கான விசாலமான பொருளாதார செலவுகளில் பலவிதமான ஏற்பாடுகள் எல்லாம் நடைபெறும். இப்பொழுது அந்த துணை கோயில்கள், அந்த கோயில்களுக்கு செல்வதற்கான சாலைகள், வீதிகள் அமைக்கின்ற பணிகள் எல்லாம் இப்பொழுது இடம்பெற்று வருகிறதாம். இவ்வாறு இருக்க கடந்த சனிக்கிழமை அந்த ஆலயத்தின் பொறியியலாளர் திரு பாஸ்கர் என்பவருடைய அலுவலகத்தில் தீப்பரவல் ஏற்பட்டது. அந்த தீப்பரவலினால் அந்த ஆலயத்திற்கு சொந்தமான பல முக்கிய ஆவணங்கள், ஆலயத்தின் துணை ஆலயங்களுக்கு தேவையான பொறுப்பான சில ஆவணங்கள், அந்த துணை ஆலயங்களுக்கு சென்று வருவதற்கான சாலைகள், வீதிகள் அமைப்பதற்கு தேவையான ஆவணங்கள் எல்லாம் அந்த தீப்பரவலில் எரிந்து விட்டதாக திருப்பதி கோவில் நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பாக உடனடியாக விஷயம் அறிந்தவர்கள் ஓடி வந்து அலுவலகத்தில் இருந்த தீயை அணைத்திருக்கிறார்கள். பெரும்பாலானவைகள் எரிந்துவிட்டன. இது தொடர்பாக அந்த அலுவலக பொறுப்பாளர் பொறியியலாளர் பாஸ்கர் அவர்களை கேட்டபொழுது எனக்கு ஒன்றுமே தெரியவில்லை, என்னை மீறி அது நடந்துவிட்டது. சனிக்கிழமை என்றபடியினால் நான் என்னுடைய அலுவலகத்தில் என்ன செய்தேன், பெருமாளை வேண்டி விளக்கேற்றி வைத்தேன், தீபம் ஏற்றி வைத்தேன். அதுதான் இவ்வாறு அசம்பாவிதத்தை ஏற்படுத்திவிட்டது என்று அவர் சொல்லியிருக்கின்றார். இது தொடர்பாக சில அதிகாரிகளும் போலீஸ் நிலையத்தில் அவ்வாறு தான் தெரிவித்தார்கள். சனிக்கிழமை என்றபடியினால் அவர் விளக்கேற்றினார், அதிலிருந்து பரவிய தீ தான் இவ்வளவு தீ விபத்திற்கு காரணம் என்று. இவ்வாறு சென்று கொண்டிருக்க திடீரென்று ஆந்திர போலீசாரினுடைய சிஐடி பிரிவு ஒரு வழக்கு பதிவு சம்பந்தமாக சில விசாரணைகளையும் தேடுதல்களையும் மேற்கொண்டு வந்தது. அது என்னவென்றால், திருமலை பிரதேசத்தில் சாலைகள் அமைக்கப்பட்டு வந்தன. அந்த சாலைகள் அமைக்கின்ற பணியில் சில பண மோசடிகள் இடம்பெற்றதற்கான வாய்ப்புகள் அல்லது இடம்பெற்றதற்கான ஆதாரங்கள் இருப்பதாக சிலர் முறைப்பாடுகளை பதிவு செய்தார்கள். அந்த முறைப்பாடுகள் தொடர்பான ஆவணங்கள் எல்லாம் இப்பொழுது தீப்பரவல் ஏற்பட்ட பாஸ்கர் அவருடைய அலுவலகத்தில் தான் இருந்தன. அந்த பாஸ்கர் அந்த முறைகேடுகளில் சம்பந்தப்பட்டிருந்தார், அவர் பண மோசடியை செய்திருந்தார் என்ற வழக்குகளும் முறைப்பாடுகளும் வேறு பிரதேசமாக அந்த பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் ஆந்திரா போலீஸ் சிஐடி பிரிவிடம் கொடுத்திருந்தார்கள். அப்போ அந்த சம்பவத்தை கொண்டு ஆந்திர போலீசார் இங்கே ஒப்படைத்தார்கள். அப்பொழுது இன்னும் விசாரணைகள் தீவிரமடைந்தன. இப்போ சந்தேகப்படுகின்றார்கள், பாஸ்கர் அவர்கள் சாலை அமைப்பதில் முறைகேடுகள் இடம்பெற்றதாகவும் பண மோசடியில் ஈடுபட்டார் என்றும் அதற்குரிய ஆவணங்கள் இதற்குள் இருக்கின்றன என்றபடியினால் இதை பார்த்து விட்டால் தனக்கு ஏதும் பிரச்சனை வந்தாலும் தன்னுக்கு உள்ள ஊன்றுவாங்கன்றதுக்காக அந்த ஆவணங்களை தானே பெருமாளுக்கு விளக்கேற்றுவது போல் விளக்கேற்றி தீயை பரவச் செய்து எரித்தாரா என்ற கோணத்திலும் இப்பொழுது போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்திருக்கின்றார்கள். அப்படின்னு சொன்னால் இருக்கலாம் என்ற மாதிரியும் யோசிக்க தோன்றுகிறது இல்லையா? எனவே இந்த கோவிலுக்கு பொறுப்பான ஸ்ரீதர் என்கின்றவர் என்ன சொல்லுகிறார் என்றால், இது அப்படித்தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் கோவிலுக்கான நிதிகள் எங்கிருந்து எப்படி வருகின்றன என்று உண்மையிலேயே எங்களுக்கு கணக்கிட முடியாது. அப்படி நிதி வருகிறது. கோவில் புனர் நிர்மாணம் அல்லது வீதிகள் அமைக்க வேண்டும், கோவிலுக்கு தேவையான கடைகள் போட வேண்டும், கோவில் அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்றால் சும்மா எக்கச்சக்கமான பணம் கோடி கணக்கில் சேரும். அதற்கான கணக்கு வழக்குகளை பார்ப்பதற்கு ஒருவர் இருவர் போதாது, ஒரு நாள் 2 நாள் போதாது. அப்படி வருகையில் மோசடிகள் இடம்பெற்றிருக்கலாம், சில வழிகளில் இவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கலாம். ஆனால் ஆவணங்களை பரிசோதித்தால் தான் அது தெரியும். அதற்கிடையில் அழிஞ்சு போய்விட்டதே என்ற மாதிரி சொல்லியிருக்கிறார். அப்போ சிஐடி போலீசார், ஆந்திர போலீஸ் நிலைய உத்தியோகத்தர்கள் மற்றும் பலர் இது தொடர்பான வழக்கை கையில் எடுத்திருக்கின்றார்கள், விசாரித்து கொண்டிருக்கின்றார்கள். சில வேளைகளில் இந்த வழக்கு ஊர்ஜிதப்படுத்தப்பட்டால், திட்டமிட்டுத்தான் இவைகள் அளிக்கப்பட்டது என்று உறுதிப்படுத்தப்பட்டால், திருமலை சாலை புனரமைப்பிலும் பண மோசடி இடம்பெற்றிருப்பது ஊர்ஜிதமாகிவிடும் என்பதில் மாற்று கருத்துக்களுக்கு இடமில்லை. எனவே கோவில்களை நடத்துகின்றவர்கள், எந்த ஒரு மத ஸ்தலத்தையும் நடத்துகின்றவர்கள், தேவாலயங்களை நடத்துகின்றவர்கள் பண மோசடிகள் செய்கிறார்கள் என்றதான செய்திகள் இப்பொழுது நாங்கள் பார்த்த திருப்பதி கோயில் மட்டுமல்ல, இலங்கையிலும் யாழ்ப்பாணத்திலுமே வடக்கு கிழக்கிலும்
பொதுவாக இடம்பெறுகின்ற விடயங்களாக இருக்கிறது. அந்த கோவில்கள் தேவாலயங்களுக்கு பொறுப்பானவர்கள் பாரிய பண மோசடிகளில் ஈடுபடுகிறார்கள் என்றதான செய்திகளையும் நாங்கள் இப்பொழுது சேகரித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்தடுத்த செய்திகளில் வருகின்ற நாட்களில் அவை தொடர்பான பூரண ஆதாரங்களோடு நாங்கள் உங்களுக்கு தருவோம். இப்பொழுது இந்த செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். இணைந்திருங்கள் டியூப் தமிழுடன். வணக்கம் உறவுகளே.